பிள்ளையார் துணை. வணக்கம். என் அன்புக்குரிய பண்புக்குரிய சகோதர சகோதரிகளே, வணக்கம். உங்கள் நண்பன் நா. சுகவனம். என்னுடைய யூடியூப் சேனலாகிய காமாட்சி சுகவனம் என்ற இது உங்களை வரவேற்கிறேன். நான் இப்பொழுது உங்களுக்கு என்னுடைய 15வது கதையாகிய ஒளிமயமான எதிர்காலம், அதாவது ஆங்கிலத்தில் பிரைட் ஃபார்ச்சூன் அல்லது பிரைட் ஃபியூச்சர் என்று சொல்வார்கள். அந்த கதையை நான் இப்போது உங்களுக்கு சொல்லப் போகிறேன். இந்த கதை ஒரு கற்பனை கதைத்தான். இந்த கதையில் நான் 7-8 தம்பதிகளின் பெயர்களை சொல்கிறேன். அவர்களில் ஒரு சிலர் இல்லை, பரவாயில்லை. இப்போது நான் கதையை ஆரம்பிக்கிறேன். ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது. இந்த உலகம் பாடும் பாடலோசை காதில் விழுகிறது. ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது என்று டி.எம். சௌந்தரராஜன் அவர்கள் சிவாஜி கணேசனுக்காக பச்சை விளக்கில் பாடிய அந்த பாடலை டிரான்சிஸ்டரில் மிகவும் ரசித்து கேட்டுக்கொண்டிருந்தான் ராஜன். அவன் பனகல் பார்க்கில் முதல் பெஞ்சில் உட்கார்ந்திருந்தான். அப்பொழுது 5:30 மணி ஆகியது. இன்னும் காமாட்சி வரவில்லை. அப்பொழுது காமாட்சி அவசரமாக, சாரி ராஜன், பாண்டி பஜார்லேருந்து நடந்து வரத்துக்குள்ளே ரொம்ப லேட்டாகிடுத்தே என்று சொல்லி அவன் பக்கத்தில் உட்கார்ந்தான். அப்பொழுது அவன் தன் கைகளில் மல்லிகை பூ வைத்து கொண்டிருந்தான். இந்தா காமாட்சி என்று அவளுடைய கைகளில் கொடுத்தான். அதை அவள் வாங்கி தன்னுடைய தலையில் வைத்தாள். அப்பொழுது அவள் கேட்டாள், இந்த பூவை எங்கிருந்து நீ வாங்கினாய் ராஜன் என்று கேட்டாள். அதற்கு அவன் பனகல் பார்க் வாசலே ஒருத்தி விற்கிறாளே, அவகிட்டேந்தான் வாங்கினேன் என்று சொல்லவும், ஆமாம், ரொம்ப வாசனையாக இருக்கிறது. ஆனால் அவள் எல்லோருக்கும் பூ தருகிறாள். ஆனால் ஒரு கிள்ளு பூ கூட அவள் தன் தலையில் சுட்டுக்கொள்ள முடியவில்லை. அனைவருக்கும் மலர்ந்த முகத்துடன் குங்கும சிரிப்புடன் பூ விற்கிறாள். ஆனால் அவள் தன்னுடைய நெற்றியில் ஒரு குங்குமம் பொட்டு கூட வைத்துக்கொள்ள முடியவில்லை. அவளுடைய நிலைமை அப்படி என்று சொன்னாள் காமாட்சி. ஏன், என்ன ஆயிற்று அவளுக்கு என்று கேட்டான் ராஜன். காமாட்சி சொன்னாள், நானும் அவளும் அவள் பெயர் புஷ்பலதா. அவளும் நானும் ஒரே பள்ளியில்தான் படித்து கொண்டிருந்தோம். SSLCக்கு பின் நான் காலேஜில் சேர்ந்து விட்டேன். அதற்கு மேல் அவளுக்கு படிக்க முடியவில்லை. காரணம், அவருடைய அப்பா சந்தானம் ஒரு கூலி வேலை செய்பவர். அம்மா இதே போல் பூ தொடுத்து விற்கும் வேலையில்தான் இருந்தாள். அதற்கு பின் 2 வருடங்களுக்கு பின் அவள் தன்னுடைய சொந்தக்கார பையன் ரமேஷ் என்பவனை கல்யாணம் செய்து கொண்டாள். அவன் நல்லவன்தான், ரிக்ஷா ஓட்டுபவன். ஒரு நாள் இரவு அப்படி ரிக்ஷா கல்யாணமாகி 2-3 மாதங்கள் தான் இருக்கும். ரிக்ஷா ஓட்டு கொண்டிருக்கும் பொழுது அந்த ரிக்ஷா ஒரு பள்ளத்தில் விழுந்து விட்டது. அதை எடுப்பதற்காக அவன் தலை குனிந்த பொழுது அவன் அந்த பள்ளத்தில் தவறி விழுந்து விட்டான். அவ்வளவுதான் அவனுடைய கதி. அவன் கதை முடிந்துவிட்டது. இதற்கு பின் சந்தானமும் பிரேமலதாவும் ரொம்ப வருத்தப்பட்டார்கள். என்ன செய்வது, தன்னுடைய மகளின் வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டதே என்று சொன்னாள். இதை பார்த்து சகிக்காத நான், அவளுக்கு பிழைப்புக்கு ஒரு தொழில் வேண்டுமே என்பதற்காக வேண்டி பனகல் பார்க்கில் வாசலில் இந்த பூக்கடையை ஒரு சில பெரிய மனிதர்களிடம் சொல்லி வைத்து கொடுத்தேன். பாவம் என்று சொல்லி முடித்தாள். அப்பொழுது ராஜன், அது சரி, நம்முடைய கல்யாணம் என்ன ஆயிற்று என்று கேட்டான். அதற்கு காமாட்சி, நான் இன்னும் நம்முடைய காதலை என்னுடைய அப்பா அம்மாவிடம் சொல்லவில்லை.
நான் அது சரி, இன்றைக்கு நீ ஒரு இன்டர்வியூக்கு போனாயே, அது என்ன ஆயிற்று, என்ன சம்பளம் தருகிறேன் என்று சொன்னார்கள், வேலைக்கு எப்போது சேர சொன்னார்கள் என்று மிகவும் ஆவலுடன் கேட்டான். அதற்கு அவன், நான் இன்டர்வியூக்கு போனேன் காமாட்சி, ஆனால் அது எனக்கு பிடிக்கவில்லை. நான் 10,000 ரூபாய் சம்பளம் கேட்டேன், ஆனால் அவர்கள் 5,000 ரூபாய் தான் சம்பளம் கொடுப்பார்கள் என்றார்கள். சரி சரிதான், போடா உன்னுடைய வேலை என்று சொல்லிவிட்டு வந்துவிட்டேன் என்று சிரித்து கொண்டே சொன்னான் ராஜன். காமாட்சிக்கு கோபம் வந்து விட்டது. என்ன ராஜன், இப்படி செய்துவிட்டு வந்திருக்கிறாய்? எத்தனை பேருடைய கால்களை பிடித்து உனக்கு நான் இந்த அருமையான நல்லதொரு இன்டர்வியூவை ஏற்பாடு செய்து கொடுத்து வந்தேன். இன்றைக்கு அவர்கள் கொடுக்கும் சம்பளம் 5,000 இருக்கலாம். அடுத்த வருடமே அவர்கள் 10,000 ரூபாய் ஆக்குவார்கள். அதை தவிர உனக்கு ஒரு வீடும் கொடுப்பார்கள். இவ்வளவு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நீ விட்டு வந்து விட்டாயே, இனிமேல் இதற்குள் அந்த வேலைக்கு கூட யாராவது சேர்ந்திருப்பார்கள். இனிமேல் நான் அவர்களை போய் கேட்கவும் முடியாது. தோப்பான் ஒன்று சொல்கிறேன் என்று தப்பாக நினைத்து கொள்ளாதே. நீயும் நானும் காதலித்து 6 மாதங்கள் ஆகிவிட்டன. உனக்கு படிப்பும் இல்லை, வேலை வெட்டி ஒன்றுமே இல்லை, கூட பிறந்தவர்களும் இல்லை, அப்பா அம்மாவும் இல்லை. அதை விட்டு அதை பற்றி நான் கவலைப்படவில்லை. இப்படி ஒன்றும் இல்லாமல் இருக்கும் உன்னை நம்பி நான் என் வாழ்க்கையை கொடுத்தால் என்னுடைய வாழ்க்கை நிச்சயமாக பாழாகிவிடும். நீ இனிமேல் உன் வழியை பார்த்து கொண்டு போ. உனக்கெல்லாம் காதல் ஒரு கேடு, கல்யாணம் ஒரு கேடா? உனக்கும் உன்னுடைய காதலுக்கும் குட் பை என்று சொல்லிவிட்டு அவள் பார்க்கை விட்டு வெளியே வந்தாள். அந்த சமயத்தில் அவள் புஷ்பலதாவிடம் பூவை வாங்கி கொண்டு நடந்து கொண்டிருந்தாள். தியாகராய நகர் ராமநாதன் தெருவில் இருக்கும் அந்த பிள்ளையார் கோவிலை சுற்றினாள். அதற்கு பின் அவள் சிவாவிஷ்ணு கோவில் நடந்து கொண்டிருக்கும் பொழுது அவளுக்கு அவருடைய அப்பாவும் அம்மாவும், நாளைக்கு தமிழ் வருஷ பிறப்பு காமாட்சி, பூவெல்லாம் எல்லாம் வாங்கி கொண்டு வா, புதிய சாமான்கள் ஒன்றுமே இல்லை என்று சொன்னது ஞாபகம் வந்தது. அப்பொழுது சிவாவிஷ்ணு கோவில் வாசலில் ஒருவர் கடை போட்டிருந்தார். அந்த கடைக்கு முன் நின்று, சார் வணக்கம், தமிழ் வருட பிறப்பு நல்வாழ்த்துக்கள், எனக்கு 2 சந்தன ஊதுபத்தி கட்டுகளும் சந்தன பவுடரும் ஸ்ரீ லலிதா அஷ்டோத்தரம் புத்தகமும் தாருங்கள் என்று சொன்னாள். அவர் உடனே அப்படியா மாத தருகிறேன் என்று சொல்லி அவர் தன்னுடைய ஒரு பேப்பரில் அனைத்தையும் அழகாக கட்டி கொடுத்து விட்டு 80 ரூபாய் ஆயிற்றுமா என்றார். அவள் 100 ரூபாயை கொடுத்தாள். மீதி 20 ரூபாயை அவர் திருப்பி கொடுத்தார். சார், உங்களை நான் ஒரு கேள்வி கேட்கலாமா என்று கேட்டாள் காமாட்சி. கேளும்மா என்று சொன்னதும், உங்களுக்கு கண் பார்வை இல்லையே, எப்படி நீங்கள் வியாபாரம் செய்கிறீர்கள் என்று கேட்டாள். அதற்கு அந்த கடைக்காரரின் பெயர் பாலபாரதி. அவர் சொன்னார், என்னம்மா செய்வது, நமக்கு வயிறு ஒன்று இருக்கிறதே, பிழைக்க வேண்டாமா? நான் BA படித்தவன், எனக்கு இடையில் தான் கண் பார்வை போயிற்று நரம்பு தளர்ச்சியினால். ஆகவே நாம் எப்படியாவது பிழைக்க வேண்டும், சுய தொழில் செய்து ஆக வேண்டும் என்பதற்காக நான் இந்த ஊதுபத்திகளை விற்று கொண்டு வருகிறேன். முதலில் நான் ட்ரெயினில் தான் விற்றேன். அப்படியாக விற்கும்போது ஒரு தடவை மாம்பழம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு அந்தண்ட பக்கம் இருக்கும் ஒரு பிளாட்ஃபார்த்தில் விழுந்து விட்டேன். அதற்கு பின் அதை அப்படி விற்பதை விற்றுவிட்டேன். அதற்கு பின் அப்பாவுக்கு தெரிந்த மகாபெரிவாளுடைய பக்தர் ஒருவர் எனக்கு இந்த கடையை போட்டு கொடுத்திருக்கிறார். நாம் உண்மையாக திறமையாக உழைக்க வேண்டும், நம்மை நாம் நம்பித்தான் வாழ வேண்டும். நம்பிக்கை என்பதுதான் நம்முடைய வாழ்க்கையின் சொத்து. வாழ நினைத்தால் வாழலாம், வழியா இல்லை பூமியில் என்று கவியரசு கண்ணதாசன் சொல்வதை நான் பின்பற்றி வருகிறேன். வாழ்க்கை முன்னேற்ற பாதை என்பது பாதையை நாம் தேடி அதுவாக நமக்கு வராது, நாம் தான் அதை தேடி போக வேண்டும். அப்பொழுதுதான் நாம் பிழைக்க முடியும் என்று அவன் சொன்னான். சொல்லிவிட்டு, உன் பெயர் என்னம்மா, என்ன செய்கிறாய் என்று கேட்டான். அதற்கு காமாட்சி, சார் என் பெயர் காமாட்சி, நான் இங்கே பாண்டுபதாரில் இருக்கும் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் மாதம் 3000 ரூபாய் சம்பாதிக்கிறேன். என்னுடைய அப்பா பெயர் கிருஷ்ணமூர்த்தி, அம்மா பெயர் சொர்ணாம்பிகை. நாங்கள் சிவாஜி தெருவில் ஒரு வாடகை வீட்டில் இருக்கிறோம்.
என்று தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டாள். அப்படியா, ரொம்ப சரிம்மா என்று சொன்னதும் அவள் போய்விட்டாள். மறுநாள் அன்று இரவு தன்னுடைய அப்பா அம்மாவிடம் அவள் சொன்னாள், ஆமாம்மா, நான் பார்த்துருக்கேன் அந்த பையனை, சிவாவிஷ்ணு கோவில் வாசலில் கடையை வைத்திருக்கிறார், ரொம்ப நல்ல பையன் என்று சொன்னால் அவளுடைய அம்மா. மறுநாள் அவள் வந்தாள். சார், நான் உங்களுக்கு ஒரு உதவி செய்யலாம்னு இருக்கேன். என்னுடைய ஆஃபீஸ் 5:30 மணிக்கெல்லாம் விட்டு விடுகிறது. 6 மணியிலிருந்து ராத்திரி 9 மணி வரை நான் உங்கள் கடையில் உட்கார்ந்து வியாபாரம் செய்ய போகிறேன் என்று சொன்னதும் அவன் சந்தோஷமாக, அப்படியா, ரொம்ப சந்தோஷம். ஆனால் ஒன்று, இந்த 3 மணி நேரத்துக்குரிய 30 ரூபாயை நீ வாங்கி கொள்ள வேண்டும் என்று சொன்னான். சரி என்று சொன்னாள் காமாட்சி. இப்படியாக அவளுடைய வருகைக்கு பின் அந்த கடையில் வியாபாரம் ரொம்ப நன்றாக நடந்தது. இப்படியாக 2 மாதங்கள் சென்றது. அவள் தன்னுடைய வேலையை விட்டுவிட்டாள். அதற்கு பின் அந்த கடையை பார்த்து கொள்ளும் முழு பொறுப்பையும் அவள் எடுத்துக்கொண்டாள். அப்பொழுது அவன் சொன்னான், உனக்கு நான் 6000 ரூபாய் சம்பளம் தருகிறேன் காமாட்சி என்றாள். அதற்கு அவள் சரி என்று ஒத்துக்கொண்டவள், சார், உங்களிடம் நான் ஒரு விஷயம் சொல்ல வேண்டும். நான் உங்களை விரும்புகிறேன். நான் உங்களை கல்யாணம் செய்து கொள்ள விரும்புகிறேன். காரணம், நான் உங்களுடைய உழைப்பை நம்பி நான் என்னுடைய வாழ்க்கையை உங்களிடம் கொடுக்கப் போகிறேன். நீங்கள் தான் என்னை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னான். சரிம்மா, ரொம்ப சந்தோஷம். இதை என்னுடைய அப்பா அம்மாவுக்கு நானும் சொல்கிறேன், நீயும் உன்னுடைய அப்பா அம்மாவிடம் சொல் என்று சொன்ன சமயத்தில் அவள் ஒரு வார்த்தையை சொன்னாள். சார், நான் உங்களுக்கு ஒரு வார்த்தையை சொல்கிறேன், நீங்கள் தப்பாக நினைத்து கொள்ளாதீர்கள். நான் உங்களிடம் பழகுவதற்கு முன் நான் ராஜன் என்ற ஒரு பையனை 6 மாதமாக காதலித்து வந்தேன். ஆனால் அவனுடைய போக்கு எனக்கு பிடிக்கவில்லை. போக்கு என்பது என்னவென்றால், நல்லவன் தான், கெட்ட பழக்கம் என்றும் எதுவும் இல்லை. ஆனால் அவன் ஒரு சோம்பேறி. 12ஆம் வகுப்பு வரைதான் படித்திருக்கிறான். வேலைக்கும் போக மாட்டான். அவனுக்கு அப்பா அம்மா கூட பிறந்தவள் யாருமே கிடையாது. அவன் ஒரு சிறிய வீட்டில் இருக்கிறான். அவன் நானாக எவ்வளவோ வேலைகளுக்கெல்லாம் ஏற்பாடு செய்தேன், போகவில்லை. அவனை நம்பி எப்படி சார் நான் என்னுடைய வாழ்க்கையை தர முடியும்? என்னுடைய வாழ்க்கை பாழாகிவிடும். அதனால் அவனுடைய நட்பை நான் விட்டுவிட்டேன் என்று சொன்னான். அதற்கு பின் 2 குடும்பத்தாரும் சம்மதத்துடனும் சிவாவிஷ்ணு கோவிலில் நல்லதொரு நாளில் பாலபாரதிக்கும் காமாட்சிக்கும் கல்யாணம் நடைபெற்றது. அதற்கு பின் கடையில் அவளும் உட்கார்ந்ததால் சுறுசுறுப்பாக மிகவும் வியாபாரம் நன்றாக நடந்து கொண்டிருந்தது. இப்படி இருக்கையில் அடுத்த வருடம் அவர்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அந்த பெண் குழந்தைக்கு சௌந்தர்ய லஹரி கனகதாரா என்று பெயர் வைத்தாள். அதற்கு பின் அவன் ஒரு நாள், இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எங்கே தயாரிக்கிறார்கள், கொஞ்சம் பார்த்து சொல்லேன் என்று சொன்னான். அதற்கு அவள், இதெல்லாம் பம்பாயில் தயாரிக்கிறார்கள் என்று சொன்னதும், அப்படியா, தோப்பார் காமாட்சி, இதெல்லாம் பம்பாயில் நான் போய் வாங்கி கொண்டு வருகிறேன், எனக்கு போக வர அரை டிக்கெட் தான் என்று சொல்லவும் சரி என்று சொன்னான். ஒரு நாள் அவன் பம்பாய்க்கு சென்றான். அவனை அவள் சென்ட்ரல் ஸ்டேஷனில் ட்ரெயினில் ஏற்றிவிட்டாள். மறுநாள் பம்பாய் வருவதற்கு முன் கல்யாண் ஸ்டேஷன் வந்தது. அப்பொழுது ட்ரெயின் நின்றது. அந்த சமயத்தில் ஊதுபத்தி மனம் பறந்து நிரம்பி வழிந்தது. அப்பொழுது ஒருவர் ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் மராட்டியிலும் ஊதுபத்திகளை விற்று கொண்டிருந்தார். அவர் மெதுவாக பாலபாரதி இருக்கும் பக்கத்திற்கு வந்ததும், சார், ஊதுபத்தி வேணுங்களா என்று ஹிந்தியில் கேட்டார். எனக்கு ஹிந்தி தெரியாதப்பா என்று சொன்னதும், ஓ, நீங்கள் தமிழர் தானா என்று கேட்டார் அந்த விற்பனையாளர். அவன் பெயர் அசோகன். ஆமாம் சார் என்று சொன்னதும், நானும் கண்ணு தெரியாதவன் தான், சென்னையில் கடை வைத்திருக்கிறேன். இப்போது உங்களிடம் எவ்வளவு ரூபாய்க்குரிய சரக்கு இருக்கிறது என்று கேட்டான். என்னிடம் இப்போது 6000 ரூபாய்க்குரிய சரக்கு இருக்கிறது சார். நாங்கள் எல்லாம் இதை விக்ரோலியில் ஒரு இடத்தில் கண் பார்வையற்றவர்கள் ஒரு 10-15 பேர், உடல் மூடோர்கள் எல்லோரும் சேர்ந்து கொண்டு இதை நாங்கள் இது மட்டுமல்ல மற்றும் பல பொருட்களை செய்து விற்பனை செய்கிறோம். எனக்கும் கொஞ்சம் சம்பளம் கிடைக்கிறது. மீதி நேரத்தில் இதை நான் இப்படியாக விற்று கொண்டு வருகிறேன்
எனக்கும் கல்யாணம் ஆகியிருக்கிறது. என் மனைவி பெயர் கங்கா. எனக்கு 5 வயதில் புகாரினி என்ற ஒரு மகளும் இருக்கிறாள் என்று சொன்னதும் பாலபாரதி, சார், நான் உங்களுடன் உங்களுடைய ஸ்தாபனத்துக்கு வருகிறேன். உங்களுடைய மேனேஜரை எனக்கு அறிமுகப்படுத்துங்கள். நான் அவர்களிடம் சொல்லி இவைகளெல்லாம் பணம் கொடுத்து விட்டு வாங்கிக் கொள்கிறேன் என்றான். சரி என்று அசோகன் அவனை அழைத்து கொண்டு சென்றான். அப்பொழுது அந்த மேனேஜர் ராமநாதன் உட்கார்ந்திருந்தார். அவரிடம் பாலபாரதியை அறிமுகப்படுத்தினான் அசோகன். அவர் சரி என்று சொல்லி 3000 ரூபாய்க்குரிய சரக்குகளை அவரிடம் கொடுத்துவிட்டு 1000 ரூபாய் வாங்கி கொண்டால் மீதியை நீங்கள் ஊருக்கு போய் அனுப்புங்கள் என்று சொன்னார். இப்படியாக அவன் சரக்குகளை வாங்கி கொண்டு வந்தான். 2 நாட்களில் அதுவும் விற்றுவிட்டன. அப்பொழுதுதான் பாலபாரதிக்கு ஒரு யோசனை தோன்றியது. பம்பாயில் செய்வது போல் நாமும் ஏன் செய்யக்கூடாது, நாமே உற்பத்தி செய்யலாமே என்று எண்ணி அந்த எண்ணத்தை காமாட்சியிடம் சொன்னான். அப்பொழுது அவளும் ஒத்துக்கொண்டாள். அதற்கு பின் அவர்கள் பாலபாரதி இருக்கும் வீடு மிகவும் பெரியது. அங்கே அவனும் அவருடைய அம்மா பார்வதியும் நாராயணனும் தான் இருக்கிறார்கள், வேறு யாரும் இல்லை. இப்பொழுது காமாட்சி இருக்கிறார். ஆனால் காமாட்சி கல்யாணம் ஆன பின் தன்னுடைய அப்பாவையும் அம்மாவையும் தன்னுடனே கூட்டிக் கொண்டு வந்து வைத்து கொண்டாள். அதற்கு பின் அவன் பல பொருட்களை வாங்கி குவித்தான், உற்பத்தி செய்தான். நிறைய பொருட்களை உற்பத்தி செய்து விற்க ஆரம்பித்தான். வாசலில் ஒரு கடை போட்டான். அதில் ஒரு உடல் ஊனமற்றவரை உட்கார வைத்தான். அதற்கு பின் வானொலியிலும் டிவியிலும் செய்தித்தாள்களிலும் விளம்பரப்படுத்தினான். அந்த விளம்பரத்தை கண்டவர்கள் பல பேர் அவனிடமிருந்து சரக்குகள் வாங்கி கொண்டு சென்றனர். இப்படியாக அந்த சரக்குகள் அனைத்தும் விற்று வந்தன. மாவட்டம் மட்டுமின்றி, மாநிலம் மட்டுமின்றி, இந்தியா மட்டுமின்றி வெளிநாடுகளுக்கும் அவனுடைய சரக்குகள் நன்றாக இருந்ததால் நிறைய பேர் ஆர்டர்கள் செய்து வாங்கி கொண்டார்கள். பல விற்பனையாளர்களை அவன் வைத்து கொண்டான். அவர்கள் மூலம் வெளிநாட்டுக்கும் இவன் போய் வந்தான். அந்த சமயத்தில் இவள் காமாட்சி அனைவருக்கும், ஏழை பெண்களுக்கெல்லாம் உதவும் மனப்பான்மை கொண்டவள். அவள் தன்னுடைய சம்பாதிக்கும் பணத்திலிருந்து கொஞ்சம் உதவி செய்து கொண்டிருந்தாள். இவர்களையெல்லாம் கண்ட அந்த ஊர் பெண்கள், அந்த தொகுதியில் இருக்கும் பெண்கள், அப்பொழுது ஒரு இடைத்தேர்தல் வந்தது. அந்த இடைத்தேர்தலில் அவளை சுயேட்சையாக நிற்கச் செய்தார்கள். அவள் வெற்றி பெற்றாள். வெற்றி பெற்ற பின் சட்டசபை உறுப்பினரானார். அதற்கு பின் முதலமைச்சர் அவளுக்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் என்ற பதவியும் கொடுத்தார். அவளுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியிலிருந்து அவள் ஒரு பைசா கூட எடுத்து தன்னுடைய செலவுக்காக செய்யவில்லை. காரணம், அவள் என் தலைவன் எப்படியோ அப்படித்தான் நானும் நடப்பேன், காரணம் என் பெயர் காமாட்சி என்று எல்லா இடங்களிலும் சொல்லி வந்தாள். அதற்கு பின் அவளுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அந்த ஆண் குழந்தைக்கு சிவானந்த லஹரி அதாவது என்று வைத்து விஜய் வசந்த் என்று பெயர் வைத்து கூப்பிட்டாள். அவளுக்கு ரொம்ப நாளாக ஒரு பங்களா வாங்க வேண்டும் என்று ஒரு ஆசை இருந்தது. அவள் லண்டனத்தில் ஒரு பங்களாவை பார்த்தாள். 192 194 2 பங்களாக்கள் அவளுக்கு கிடைத்தன. ஆனால் அவைகள் மிகவும் சிறியதாக இருக்கவே அவைகளை விட்டுவிட்டாள். அதற்கு பின் விளம்பரத்தை பார்த்ததில் நம்பர் 26B 2nd Street 7 Wells மெட்ராஸ் 32 என்ற இடத்தில் ஒரு பெரிய பங்களா இருந்தது. அந்த பங்களாவை அவள் வாங்கினாள். அது முழுக்கவும் பாலபாரதியின் சம்பாதியத்தில் தான் வாங்கினாள். அதற்கு பின் அவள் ஒரு நல்ல நாளை அவள் தேர்ந்தெடுத்தாள். அன்றைய தினம் அவள் திறப்பு விழா ப்ளஸ் கிரகப்பிரவேசம் செய்யலாம் என்று.
அதற்கு பின் அவள் ஒரு நாள் குழந்தைகளை அழைத்து கொண்டு கணவனுடன் படகல் பார்க்குக்கு சென்றாள். படகல் பார்க்குக்கு சென்று அங்கே அந்த இடத்தில் உட்கார்ந்தாள். அப்பொழுது குழந்தைகள் விளையாடி கொண்டிருந்தன. அவளும் கணவனுடன் ஏதோ பேசி கொண்டிருந்தாள். அவள் வெளியில் வந்ததும் புஷ்பலதாவிடம் பூக்களை வாங்கி கொண்டாள், தலையில் செருக்கிக் கொண்டாள். அந்த சமயத்தில் டிரைவர் இங்கே ஏதாவது நல்ல இடத்துல டீ கிடைக்குமா என்று கேட்டாள். வாங்கம்மா, இங்கே ஒரு இடத்துல நல்ல டீ கிடைக்கும், உங்களுக்கு நான் வாங்கி தருகிறேன், அழைத்துச் செல்கிறேன் என்று சொல்லி அழைத்து சென்றான். இப்பொழுது இந்த கதையின் 2வது பாகம் ஆரம்பமாகும்.